வணக்கம் நண்பர்களே. இது உங்கள் விஎம் ஆன்லைன் அப்டேட்ஸ். இந்த வீடியோல எத பத்தி பார்க்க போறோம்னா, ஓட்டர் ஐடி, எஸ்ஆர்ஐ ஃபார்ம் ஃபில்அப் பண்ணி குடுத்திருப்போம். அது ஆன்லைன்ல சப்மிட் ஆயிடுச்சா? இல்ல அத எப்படி செக் பண்ணலாம்னு சொல்லிட்டு இந்த வீடியோல பார்க்க போறோம். வாங்க ஃபிரெண்ட்ஸ் வீடியோக்குள்ள போலாம். ஃபர்ஸ்ட் ப்ரௌசர்ல ஓட்டர் ஐடின்னு கீ பண்ணிக்கங்க. நெக்ஸ்ட் இது மாதிரி ஒரு டேப் ஒண்ணு ஓப்பன் ஆகும். அதுல ஃபர்ஸ்ட் டேப் கிளிக் பண்ணிக்கங்க. நெக்ஸ்ட் இது மாதிரி ஒரு பேஜ் ஒண்ணு ஓப்பன் ஆகும். அதுல லாகின் சைன் அப்னு இருக்கும். ஆல்ரெடி ரிஜிஸ்டர் பண்ணவங்க டைரக்டா சைன் இன் கொடுத்துங்க. ரிஜிஸ்டர் பண்ணாதவங்க சைன் அப் கொடுத்துருங்க. சைன் அப் கொடுத்தீங்கன்னா இது மாரி ஒரு பேஜ் ஒன்று ஓப்பன் ஆகும். அதில் உங்களோட மொபைல் நம்பரை கீ பண்ணிட்டு கீழே அப்படியே வந்தீங்கன்னா கேப்ஷா கீ பண்ணிட்டு கண்டினியூ கொடுத்துருங்க. கண்டினியூ கொடுத்தோடனே உங்க மொபைலுக்கு ஒரு ஓடிபி வரும். அந்த ஓடிபி எடுத்து கீ பண்ணிட்டு சப்மிட் கொடுத்துருங்க. சப்மிட் கொடுத்தோடனே சக்சஸ்ஃபுல்லின்னு வந்துடும். நெக்ஸ்ட் இது மாரி ஒரு பேஜ் ஒன்று ஓப்பன் ஆகும். அதில் லாகின் இருக்கும். லாகின் கொடுத்துருங்க. லாகின் கொடுத்தோடனே இது மாரி ஒரு பேஜ் ஒன்று ஓப்பன் ஆகும். அதில் உங்களோட மொபைல் நம்பரை கீ பண்ணிட்டு கேப்ஷா கீ பண்ணிட்டு ரிக்வஸ்ட் ஓடிபின்னு இருக்கும். ரிக்வஸ்ட் ஓடிபி கொடுத்துருங்க. கொடுத்தோடனே உங்க மொபைலுக்கு ஒரு ஓடிபி வரும். அந்த ஓடிபி எடுத்துன்னு வந்து கீ பண்ணிட்டு லாகின் கொடுத்துருங்க. இது மாரி ஒரு பேஜ் ஒன்று ஓப்பன் ஆகும். அதில் Full enumeration form. அதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ண உடனே இது மாரி ஒரு பேஜ் ஒன்று ஓப்பன் ஆகும். இதில் ஸ்டேட் செலக்ட் பண்ணிக்கோங்க. தமிழ்நாடு செலக்ட் பண்ணிக்கின்னு உங்களோட ஓட்டர் ஐடி நம்பரை கீ பண்ணிட்டு சர்ச்னு கொடுத்துருங்க. நெக்ஸ்ட் இது மாரி ஒரு பேஜ் ஒன்று ஓப்பன் ஆகும். அதாவது உங்கள் படிவம் ஏற்கனவே சமர்ப்பிக்கப்பட்டதுன்னு வரும். இது மாரி வந்தோன்னா உங்களோட ஃபார்ம் சப்மிட் பண்ணிட்டாங்கன்னு அர்த்தம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.